ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க. ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா, பட்டிமன்றம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு தலைவரா யார் இருக்கா அப்டின்னா, அதாவது நடுவரா யார் இருக்கா அப்டின்னு சொன்னா, சாண்டில்யன் அவர்கள் இருக்காரு. தலைப்பு என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, "ராமன் வீரனா, ராவணன் வீரனா" அப்டின்றது தான் தலைப்பு. 2 பக்கமும் அவ்வளவு அழகா பேசுறாங்க. அதாவது ராமருக்காக பேசுறவங்களும், ராமர் தான் வீரன் அப்டிங்கிற அளவுக்கு பேசுறாங்க. அதே நேரத்துல அதுக்கு ஈடு குடுக்கக்கூடிய அளவுல, அதாவது சொல்லப்போனா இன்னும் அதிகமாவே, ராவணன் தான் வீரன் அப்டின்னு சொல்லி நெறைய விஷயங்கள எடுத்து வைக்கிறாங்க அந்த தரப்பினர். பார்க்குறாங்க பார்வையாளர்கள், "என்னடா இப்டி போயிட்டு இருக்கு. கடைசில தீர்ப்பு என்ன ஆகும்?" அப்டின்னு சொல்லி எல்லோரும் ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இப்ப சாண்டில்யன் அவர்கள் தீர்ப்பு சொல்லி ஆகணும். 2 பக்கமுமே ரொம்ப சிறப்பா அவங்களுடைய கருத்துக்கள எடுத்து வச்சிருக்காங்க. ராமன் வீரன்னு சொல்றதா, ராவணன் வீரன் சொல்றதா அப்படிங்கிற குழப்பம். அப்படியே பேசிட்டே வராரு சாண்டில்யன். இறுதியில எல்லாருக்குமே என்னடா இவர் ராமருக்கு சப்போர்ட் பண்றாரா? ராவணனுக்கு சப்போர்ட் பண்றாரா? அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் எழுது. கடைசில பார்த்தீங்கன்னா